உந்தன் முகம் தெரியுதே இரவெல்லாம் நான் விழிக்கிறேன் பெண் உன் முகம் பார்க்க தவித்தேன் உன் நடையிலே தான் நொறுங்குறேன் நானே. இது வந்து கிருஷானோ, என் உண்மையான பேர் வந்து ராதாகிருஷ்ணன். டம்டி படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ளஸ் ஆக்டர் and also singer of the movie also. Hi, this is KVJ. I am a crew of Mommy Boys. You watching me on Behind Woods channel. Behind Woods நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் பிரகாஷ் பாஸ்கர் பேசுறேன். Hi, this is Jude Niranjan, music director of Dumpty. Behind Wood viewers க்கு வணக்கம். என் பேர் பார்டி. நான் one of the actor in the movie Dumpty. பேசிக்கலி நம்ம சொல்லணும்னா ஐம் நாட் அ டைரக்டர் வாய்ஸ், இது படமாக ஆகும் அந்த மாதிரி விஷயங்களே நடக்கல. பேசிக்கலி மம்மி பாய்ஸுங்கிற குரூப்பில் ஐ எம் எ மெம்பர். மம்மி பாய்ஸ் குரூப்ங்கிறது இஸ் அ இன்டர்நேஷ்னல் பாப் தமிழ் குரூப். ஸோ ஃபுல்லாக தமிழ் சாங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஒரு சிங்கிள் வெளியாக்கணும், அதாவது ரீனா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் வெளியாக்கணும். நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. யூடியூப்லேருந்து ஃபியூ லேக்ஸ் வியூஸ் வந்துச்சு, நல்ல கமெண்ட்ஸு. ரஷ்யா, ஜெர்மனியில் தமிழ் பேச தெரியாதவங்க வரைக்கும் கமெண்ட் பண்ணி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஓகே, வை டோன்ட் வி டூ ஆல்பம் அப்படின்னு சொல்லும் போது தான் டம்டி அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம் ஆல்பமை. ஸோ அந்த ஆல்பம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பிளானிங்னா, ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன ஆயிட்டுன்னா, ஒரு கம்பெனி வந்து நம்மளை சிங்கப்பூர்லேருந்து இந்த படமாகவே நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் வந்துச்சு. டம்டி இந்த படத்தோட டைட்டில். டம்டினா எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், என்ன டைட்டில் கேப்ஷன் அப்படி சொல்லிட்டு. ஸோ டம்டி இட்ஸ் நார்மல் கேப்ஷன். ஆக்சுவலாக இது என்னென்னா, டம்டின்ற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம டீ அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம், அந்த டைட்டில் கான்செப்ட் வச்சுருக்கோம். ஏன்னா கதையில் அது ஒரு விஷயம் ஹீரோ, ஸோ அதுக்காக தான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நான் ஹீரோ நடிக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு கூட 3 பேர் நடிக்கிறாங்க. மொத்தம் 3 பேர் ஹீரோ இந்த படத்தில். இதோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் பேஸ்ட். ஸோ மியூசிக் மீன்ஸ் வந்து இது எப்படின்னா, ஒரு ஹிப்ஹாப் பேண்ட். அந்த பேண்ட் வந்து சென்னையில் இருக்க ஒரு பேண்ட். அந்த பேண்ட் வந்து இன்டர்நேஷ்னலாக ஹைலி ப்ரொஃபஷ்னலாக ஒரு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுது. இங்கேருந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற கான்சர்ட்ஸு எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. ஸோ அதுக்கு அந்த டார்கெட் பண்ணுறப்போ அது நடுவில் இன்பிட்வீனில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வருதோ அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் செம்ம ஃபன்னியாக இருக்கும். ஹோப் யூ லைக். அது மட்டும் இல்லை, இதில் வந்து டிஃப்ரெண்ட் சாங்ஸ் இருக்குது. இது வரைக்கும் மொத்தம் 7 சாங் இந்த படத்தில். இந்த படத்தில் இருக்க 7 சாங்கில் ஒரு 5 சாங் வந்து மெலோடி சாங்ஸு. இதில் சுனாமி பெண்ணுன்னு ஒரு சாங் வந்து ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு ஷெடியூல் இப்போதைக்கு சிங்கப்பூரில் ஒரு ஷெடியூல் முடிஞ்சாச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட சாங்கு ரீனா ஐ லவ்ன்ற சாங் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த சாங் வந்து ஃபியூ லேக்ஸ் வியூஸ் போயிருக்கு, 2 lakhs கிட்ட வியூஸ் போயிருக்கு. அது செம்ம ஃபீட்பேக். ஏன்னா அதோட ப்ரொமோஷன் வீடியோவே இந்த அளவுக்கு ஆயிருக்குன்றதுனால ஸோ நல்ல ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, டம்டியோட வீடியோவும் எடுத்திருக்கோம் சாங்கு. அந்த சாங்கும் வந்து இன்னும் ஃபியூ டேஸில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த சாங்கு சென்னையில் தான் எடுத்திருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டாக. அதில் நாங்களும் நடிச்சிருக்கோம் அந்த சாங்கு. இப்போது இந்த சாங்கோட ப்ரீ ஆர்டரும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி 111 கண்ட்ரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாங்கு. இது வரைக்கும் 2 lakhs மெம்பர்ஸ் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஐடியூன்ஸில். அதுவே ஒரு பெரிய கிரேட் நியூஸ். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சாங் ஹிட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த சாங் கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த சாங்கோட ஒரு ஷெடியூல் முடிஞ்சிச்சு. இன்னும் 3 months பெங்களூரில் ஷூட் பண்ண போகிறோம். அதோட பிளானிங் போயிட்டுருக்கு. என்னோட ரோல் என்ன அப்படின்னா, இதில் ஒரு 3 கதாநாயகர்களாக காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து ஒன் ஆஃப் தி சிங்கர் ஹூ இஸ் ட்ரைங் டு ரீச் ஹைட்ஸ் இன்டர்நேஷ்னல். அண்ட் என்னுடைய ரோல் என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் ஹியூமரான விஷயங்கள் வந்து இதில் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்படி அப்படின்னா, நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணுறப்போ வந்து நிறைய விஷயங்கள் என்னன்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி கட் ஆகும் இந்த சென்னையில். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த 2 hours கேப்பில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த ஹியூமர் அதுமாரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். ஸோ நம்ம சொல்ல முடியாது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் டோட்டலி ஒரு 3 இளைஞர்கள் வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் நடுவில் வர ஸ்ட்ரகிள்ஸு அதை பேஸ் பண்ணி ஹியூமர் இருக்கும். அண்ட் இட்ஸ் அ ஷார்ட் இட்ஸ் அ குட் ஹியூமர் படம்னு சொல்லலாம். ஒரு ஒரு கவலை ஒரு மனுஷனுக்கு வருது அண்ட் ரொம்ப சோகமாக இருக்கான்னா, அவன் கண்டிப்பாக அந்த தியேட்டர் உள்ள போனால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா ஹி வில் பி என்டர்டெயின்ட் ஷுவர். அது கேரண்டியாக சொல்ல முடியும். அண்ட் நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும்.
டம்டி இந்த ஆல்பம் வந்து இன்றைக்கி வந்து 111 கண்ட்ரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, இதில் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. முக்கியமாக ஜூன் நிரஞ்சன் கம்போசிங், he is a very big massive support for this album. And then M-Boys, ஆக்சுவலாக பாடி, கிரிஷ், கெவின், ஸோ இவங்க வந்து மீதி மொத்தம் 6 சாங்ஸ், மீதி 5 சாங்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. நட்புக்குள்ளன்ற ஒரு சாங்க்கு நான் லிரிக் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ட்ராக் வந்து 1 இயருக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி யூடியூப்பில் பெரிய வைரல் ஆச்சு. ஈவன் இன்ன வரைக்கும் அந்த சாங்க்கு ஒரு டிஸ்லைக் கூட இல்லை. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மோட்டிவேட்டான விஷயம் கூட நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னோட வெற்றிக்கு வந்து நான் காரணம் வந்து என்னோட பேரண்ட்ஸோட என்னோட வெல்விஷர் நான் காரணம்னு சொல்லுவேன். பிகாஸ் நவனிதன் அவர் தான் இன்ன வரைக்கும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களால ஜெயிக்க முடியும். அண்டு இந்த ஆல்பம் வந்து நான் யாருக்கு டெடிகேட் பண்ண விரும்புகிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல் சப்போர்ட் மீ ஸ்டில் நவ். இந்த ஆல்பமில் இன்வால்வ் ஆகிருக்கவங்க 4 பேர் முக்கியமாக இருக்கவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெவிஜே, மிஸ்டர் கெவிஜே, அப்புறம் பாடி, கிருஷனோ அண்ட் ஆல்சோ கிட்டாரிஸ்ட் பபுல். இந்த ஆல்பமில் 7 ட்ராக் இருக்குது. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ட்ராக் வந்து ரீனா ஐ லவ் யூ. அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி மெலடிக் ட்ராக் டெடிகேட்டட் டு அ கேர்ள். இது வந்து கிட்டார் ஒரு மேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபர்தர் மோர் சில ட்ராக்ஸ் இருக்குது, சுனாமி பெண்ணே, அப்புறம் கண்ணாடி பெண்ணே. இந்த ட்ராக்ஸில் வந்து மோஸ்ட்லி கிட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே மெலடிக் ட்ராக்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த ஆல்பமோட டைட்டில் ட்ராக் டம்டி, அது வந்து ஒரு அப் டெம்போ டான்ஸ் ட்ராக். அது வந்து கூடிய சீக்கிரம் கிளப்ஸில் அப்புறம் மற்ற இடத்துலலாம் ப்ளே ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இதில் வந்து மாஸ்டரிங் எல்லாம் மிக்சிங் மாஸ்டரிங் எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்கோம். இந்த ஆல்பமில் ரொம்ப ஹிட்டான ஒரு ட்ராக் வந்து ரீனா ஐ லவ் யூன்ற ட்ராக். அது வந்து வீடியோ எடுத்திருக்கோம் அண்ட் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் காட் அபவுட் 2 lakh வியூஸ் அண்ட் இட் மே ரீச் ஃபர்தர் வியூஸ் ஆல்சோ. இதுக்கப்புறம் டம்டின்ற வீடியோ கூட ரிலீஸ் பண்ண போகிறோம் யூடியூப்பில். இதில் வந்து இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறோம். ப்ளஸ் தமிழ்நாடு, சிங்கப்பூர், மலேசியா இந்த இடத்த தவிர கூட ஜெர்மனியில், பிரிட்டனில், யூஎஸ்ஏல இந்த இடத்துல கூட கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஆல்பமில் எல்லா ட்ராக்கும் யூத்துக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஒரு யூத்ஃபுல்லாக ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் இருக்கும். ப்ளஸ் ஒரு மெலாடிக், ஒரு லவ் ஓரியன்ட் சப்ஜெக்டாக தான் இருக்கும். இந்த படம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நம்ம சொன்னோம்னா, இது வந்து பிளான் பண்ணியோ ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணியோ இந்த படத்தை செய்யலை. இது நம்மளை சார்ந்து இருக்கிற படத்தினால ஓகே ஒய் நாட் நம்ம வந்து 6 வருஷமா நம்ம என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், என்ன கஷ்டப்பட்டு இருந்தோம், ஒரு பேனா எப்படி ஆனோம், எப்படி ஆவ ட்ரை பண்ணோம், என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணோம், அதையே வந்து இந்த படமாக்கியிருக்கோம். ஆனால் என்ன இதில் கிரேட்னஸ்னா இது எல்லாமே அழுகுற மாதிரி இருக்காது. ஏன்னா நாங்கள் பேசிக்கலி 3 பேரே வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அப்படியே சிரிச்சுட்டு கலாய்ச்சிட்டு ஜோக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஈஸி கோயிங் கேரக்டர் 3 பேரும் அப்படி தான் செட் ஆச்சு. ஸோ நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதை தான் ஃபுல்லாக வந்து படமாக எடுத்திருக்கோம். என்னென்ன ஸ்ட்ரகல்ஸ் வந்துச்சோ, என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சோ, அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், எப்படி போனோம், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வாழ்க்கையில் வந்தாங்க, எத்தனை பிரேக்அப்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் எத்தனை செட் ஆச்சு, அதுக்கப்புறம் செட் ஆனதில் என்னென்ன பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்களை தான் ஃபுல்லாக அந்த படமாக எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டாக வேறு ஹீரோ தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ப்ரொடியூசர் அவர் தான் சொல்லிட்டாரு, இது வந்து உங்கள் பேஸ் பண்ணி இருக்கிறனால நீங்கள் நடிக்கிறது ரியலிஸ்டிக்காக இருக்கும், பெட்டராக இருக்கும், ஸோ நீங்களே பண்ணுங்கன்னு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஏற்கனவே நம்ம ஷூட் பண்ணியாச்சு சிங்கப்பூரில். இன்னும் பாக்கி வந்து ஸ்கெடியூல் வந்து ஹீரோயின் செலெக்ஷன் ஓடிட்டுருக்கு. அது முடிஞ்ச பிறகு பாக்கி ஸ்கெடியூல் வந்து பெங்களூரில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆடிஷன் கூட நடக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. சூன் சென்னையில் அண்ட் பெங்களூரில் பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் நிறைய பேர் என்ன கேட்குறது என்னென்னா, எப்படி நீங்கள் ஓகே நீங்கள் இது டைரக்ஷனும் பண்ணுறீங்க, இதில் நடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் பாட்டும் பாடுறீங்க, இந்த பேண்ட் மெம்பரும் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னா, இதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் என்ன சொல்லணும்னா, என் குரூப் மெம்பர் பேசிக்கலி எல்லாமே ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து படிச்சுட்டு தான் வந்தவங்க. ஸோ எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. பேருக்கு நான் டைரக்டாக நான் சீன் நல்லாலாம் செய்கிறனால நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு பிக் தேங்க்ஸ் வந்து என் ஃபேஸ்புக், நம்ம மவி பாய்ஸோட ஃபேஸ்புக் ஃபேன்ஸ்க்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு 6 வருஷமா நம்ம என்னென்ன நடக்குதோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபேஸ்புக்கில். அவங்க அதை மறக்கல, நான் மறந்த விஷயத்த கூட அவங்க மறக்கல. திருப்பி வந்துட்டு இந்த விஷயத்த நீங்கள் படத்தில் போடுங்களேன், இந்த ஈவெண்ட் நடந்துச்சே, இந்த பிரச்சனை நடந்துச்சேன்னு வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே பாதி ஸ்கிரிப்ட் ஈஸியாக முடியுது. ஸோ அப்படி தான் நம்ம ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் முடித்தோம். இன்னும் கிளைமேக்ஸ் பாக்கி இருக்குது ஸ்கிரிப்டில். இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே எப்படி நடந்துச்சோ அப்படியே எதுவுமே சேர்க்காமல் அப்படியே காட்டுறதுக்கு பிளான் போடுறோம். ஏன்னா வாழ்க்கையோட சுவாரஸ்யமான விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, சிரிப்பீங்க, ஹியூமன் பேஸ் சப்ஜெக்டாக இருக்கும். அண்ட் ஆடியோ பற்றி சொல்லணும்னா, ஜூட் நிரஞ்சன் ஒரு புது மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. இதுக்கு பபல் வந்து கிட்டாரிஸ் இதில் விளையாடுறாரு. இவங்க பேசிக்கலி எல்லாமே எங்கள் ரியல் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க தான். ரியல் லைஃபாக நம்ம ஆல்பம் நடக்கிறப்ப அவங்க மியூசிக் போட்டவங்க தான். அவங்களே யூஸ் பண்ணி இந்த பாட்டு பண்ணியிருக்கோம். 7 சாங்ஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். டம் டி, சுனாமி பெண்ணே, ரீனா ஐ லவ் யூ, நட்புக்குள்ளே, விடியட்டுமே,
விடிய டுமே அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து துரத்துதேன்னு பண்ணியிருக்கோம். டோட்டல் 6 சாங்ஸ். விடிய டுமே வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். சுனாமி பெண்ணே வந்து ஒரு ஃபுல்லான ஒரு மெலோடி, ஃபுல்லாக மெலோடி பண்ணியிருக்கோம். டம்டிங்கிறது நிறைய பேர் வந்து கேட்டு ஃபீட்பேக்லாம் நல்லா வந்திருக்கு. ஏன்னா ப்ரீ ஆர்டருங்கிற விஷயங்கள் வந்து ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரம் 2 வாரம் ஆகுது. ஐடியூன்ஸில் ஒரு 111 நாட்டில் ரிலீஸ் ஆகிட்டு ப்ரீ ஆர்டர். ஸோ இது வரைக்கும் ஒரு ஃபியூ லேக்ஸ் பீப்புள் ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டாங்க. யார் யார் ப்ரீ ஆர்டர் பண்ணீங்களோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ நல்லபடியாக வரோன்னு நம்புகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு இருந்தால் நாங்களும் நல்லபடியாக வரலாம். ஸோ தயவு செஞ்சு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களை ஏற்றி விடுங்க. ரொம்ப நன்றி. இப்போ இந்த பாடலெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு இன்னும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு mummiboys.com MAMIBOYS.com போங்க. இல்லைனா facebook.com/mummiboys இதில் போனீங்கன்னா ஃபுல் அப்டேட்ஸ் கிடைக்கும். இங்கே ப்ரீ ஆர்டர் பண்ணுறது எல்லாம் பண்ணுது. காலர் டூன்ஸும் வெளியாகிட்டு இந்தியா முழுக்க ஏர்டெல், டொக்கோமோ ஃபுல்லாக எல்லா நெட்ஒர்க்ஸ்லையும் வெளியாகிட்டு, சிங்கப்பூர், மலேசியா நெட்ஒர்க்ஸ்லையும் வெளியாகிட்டு. ஸோ காலர் டூன்ஸ் வைங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். பாட்டை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். May 12 அன்னைக்கு வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாடல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஐடியூன்ஸு, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக டிஜிட்டல் நெட்ஒர்க்ஸ்லாம் வெளியாகுது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லபடியாக வரதுக்கு வாழ்த்துங்க. அதுக்கு மேலே எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப தேங்க்யூ வெரி மச்.